அனைவருக்கும் காலை வணக்கம். தென்னாப்பிரிக்காவின் அழகுமிகு நகரமாம் டர்பன் மாநகரம் ஒரு பக்கம் ஆர்ப்பரிக்கும் கடல், மறுபக்கம் நங்கூரும் பாய்ச்சி ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் ஏங்கி தவிக்கும் கப்பல்களின் அணிவகுப்பு. இவை அனைத்துக்குமே மேலாக மாநாடு நடைபெறும் அரங்கின் பிரம்மாண்டம் ஒரு தனி அழகு. இவை அனைத்துக்கும் நம் மாநிலத்தில் மட்டுமல்ல, நம் நாட்டில் கூட இதை போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரங்கை பார்க்க முடியாது. இவ்வளவுக்கும் பின்னணியில் பாடுபட்டவர் யார் மறக்கலாமா? ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி சொல்ல அடிமனது நினைக்கிறது, அது நாவில் வார்த்தைகளாக துள்ளுகிறது. நன்றி சம்பத், நன்றி லோகி நாயுடு. இந்த பாராட்டுகளை பார்ப்பதற்கோ பாராட்டுகளை கேட்பதற்கோ ஈன்றெடுத்த தாய் இங்கு இல்லை. 100 ஆண்டுகளை நெருங்கும் அவர்கள் எங்கிருப்பினும் அவர் உங்களை, சம்பத் அவர்களை வாழ்த்தி கொண்டு தான் நிற்பார்கள். அந்த தாய்க்கும் இந்த மாநாட்டின் சார்பிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த குடும்பத்தை ஒரு பல்கலைக்கழகமாக வளர்த்தெடுத்த பெற்றோர் உள்ளிட்ட 3 சகோதரிகளுக்கும் 4 சகோதரர்களுக்கும் நன்றி. உங்களுக்கு உறுதுணையாக இருந்த லோகி நாயுடு அவர்களுக்கு நன்றி. இன்னும் ஒரே ஒரு வார்த்தை சம்பத்தை பற்றி. சம்பத்தின் பள்ளி கல்வி தர்க்கவாதத்திலே அமைந்ததெனலாம். சிறிது வயது முதலே திராவிட இயக்கங்களின் கருத்தாழத்தில் நனைந்த குடும்பத்தில் வந்ததினால் தனக்கென ஒரு பாணியை அமைத்து கொண்டார். ஏனெனில் அரசியல் வானிலே அவருக்கு தேனிலவு வசப்படவில்லை. சட்டக்கதிர் ஆசிரியரானார். தற்போது தமிழர்களுக்கான உலகளவிலே ஒரு பணியினை ஆற்றுவதற்காக வந்திருக்கிறார், வழி நடத்துகிறார். இப்பொழுது நாம் டர்பன் நகரில் இருக்கிறோம். இவரை பற்றி நினைக்கும் போது எனக்கு ஒன்று தான் ஞாபகம் வருகிறது. பாரதிதாசன் சொன்னது போல, ப்ளீஸ் கோ டு டாபிக். டாபிக் போலாமா? ஆமாம், இதை மட்டும் சொல்லிடுறேன். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான், காடும் கடனியும் கார்முகிலும் வந்து கண்ணை பறித்திட எத்தனைக்கும், சோலை குளிர் தரும் தென்றல் வரும் பசும் தோகை வரும் அன்னம் வரும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்று பாரதிதாசன் பாடி, என்னை பாட்டு எழுதுவதற்காக எத்தனையோ இயற்கை காட்சிகள் வந்தாலும் கூட நான் தமிழர்களுடைய முன்னேற்றம், தமிழை படித்து அனைவரும் கற்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே போல சம்பத் அவர்களும் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களையும் ஒன்று கூட்டி அவருடைய முன்னேற்றம் ஒன்றையே அவர்கள் அனைவரையும் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்து இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் வளர வேண்டும், உயர வேண்டும் என்பது பாடுபட்டார். அதற்காக இந்த நேரத்தில் நன்றி சொல்வதற்காக அதை சொல்லுகிறேன். அதே போல் இன்னொரு பாடலையும் சொல்லிவிடுகிறேன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புருகிவதா, மகராசர்கள் உலகாளுதல் உயர்வாம் என நினைவா, உலகால உனதுதாய் உயர்வாதை அடைகிறாள், உதவாது இனி ஒரு சாமியம் உடனே விழி தமிழா என்று எல்லோரையும் நம்ம தட்டி எழுப்பி உலக அரங்கிலே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார் இந்த டர்பனில். எனவே அவருக்கு, இந்த மாநாட்டில் அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆஸ் ஏ முனிசிபல் கவர்னர் மேனேஜர் ஃபார் 30 years in the Tamil Nadu municipal administration, I held a post of municipal commission various degrees, like 3rd grade municipal commission, 1st grade, special grade, selection grade, special grade, and corporation also. I served in Salem Corporation.
there I find the incidence of poverty in a very great manner. Only in the urban packets as against the rural poverty. Rural poverty we are having there. But at the same time, rural people are, for lack of employment opportunity, they are driven, they are coming to urban in a big way. As a result, there is a lot of issues involved in the urban packets. So, low purchasing power, old age, large family, lack of skill for livelihood, social and cultural barriers are some of the very important significant factors causing the poverty in the urban packets. Urbanization is a concomitant of combination of factors such as broad-based industrialization, growing per capita income, division of labor, upgradation of skills, well-knit market network, and emerging service sector in the bio, nano, info, knowledge sector. The concept of urbanization is a direct outcome of economics and demographic growth process. Tamil Nadu occupies #1 state in India in terms of degree of urbanization. An increase in urban population due to migration from rural to urban area has exerted pressure at a greater scale and magnitude on various basic communities such as drinking water, sewerage, sanitation, housing, and transport. In this, worst affected are the poor people. Therefore, the challenge before us is how to guide and chalk out a program of action and establish institutional social network directions to guide the process of urbanization and to ensure access to basic living standards of the people. The 12th Finance Plan, 5-year plan, aims to achieve safe and affordable housing and also inclusion, sustainable and slum-free cities in Tamil Nadu. The government of Tamil Nadu is proactive and keen on converting the vicious circle of poverty into vicious circle of development in urban area. The total fund earmarked for urban development during the plan period is 54,408 crores, out of which Government India contribution is 12 crores and 971 crores, and Tamil Nadu contribution is 23,753 crores. The urban workforce in Tamil Nadu is 40.2 as against the Indian average of 35.3. The statistics also indicate that marginal workers in urban areas are only engaged in the informal sectors with low productivity. Urban local bodies in Tamil Nadu. Tamil Nadu has 12 city municipal corporations: Chennai, Madurai, Coimbatore, Trichy, Tirunelveli, Salem, Tirupur, Erode, Vellore, Tuticorin, Dindigul, and Tanjore. Municipalities is nearly 121 municipalities. Town panchayat are nearly 528 town panchayat. Only the income of the municipalities and corporations, municipalities have more than 6 crores per annum, is nearly 37%. But whereas remaining 63% of the municipalities are below 6 crores. Similarly, in town panchayat also, 88% are more than 6 lakhs and 15% are less than 8 lakhs. So though the 74th Constitutional Amendment empowers greater devolution and functions and resources to the states, but also provides significant thrust to participatory planning process. Please underline participatory planning process. But with the available funds, they are not able to provide basic amenities. Managing accelerated urbanization, therefore, needs to prioritize planning
at an urban agglomeration level, there is need to take into account extended area and peripheral area of large corporations and municipalities. Therefore, initiatives have to be taken for the preparation of comprehensive regional plans for urban agglomerations with a population more than 1 lakh. To provide basic amenities like water supply, sewerage, infrastructure, urban poverty alleviations, etc. The Government of India have launched in the year 1997 as a mark of 50th year of Indian independence, bringing all the erstwhile poverty alleviation programs under one roof called SJSRY, Swarna Jayanti Rozgar Yojana. The main focus is to mobilize the most affected women in the age group between 15 to 45 years to participate in the community development activities through community-based organizations. 70% of the urban youth, either they are unemployed or underemployed, despite their having qualifications. Therefore, it was identified that there is a lack of social security for the women living in the urban area and become more vulnerable to the incidence of poverty. So, to eradicate this poverty in the municipal areas and corporation area, including the local area, corporate responsibility, I am touching that point of corporate social responsibility. Actually, the CSR rules, which came into effect from April 1st, 2014, state that companies with a net worth of 500 crores or a revenue of 1,000 crores or net profit of 5 crores should spend 2% of their average profit in the last 3 years on social development related activities such as sanitation, education, healthcare, poverty alleviation, among others, which are listed in the fourth rule. 10 companies in the CSR spending: Reliance Industries number 1, ONGS number 2, TCS number 3, HDFC number 4, Infosys, NTPC, ITC, Indian Oil Corporation, Tata Steel, Wipro. As in the previous 2 years, financial year 17, nearly half of the top 10 spenders exceeded their prescribed limit. They say it is only as per in the paper, but actually they show the figure in the budget also. Infosys, which ranks 5th in the top 10 spenders list, is only the company to show CSR spend under the Armed Forces Veteran category of Schedule 14, Schedule 7. So, top 10 states in the CSR spending: Maharashtra number 1, Karnataka, then followed by Andhra Pradesh, Gujarat, Rajasthan, Delhi, Haryana, Assam, UP, and Tamil Nadu. Tamil Nadu ranks 10th in the CSR spending. A CSR program can be an aid to recruitment or retention. So in the rule itself, it is very clear. They can spend on recruitment also. Time. Okay. So we cannot abolish the capitalist tendency of behavior in the world. And in the process of uplifting the poor, we need the support of private entrepreneurs or those people who are having more than 500 crores or 5 crores profit per annum. So we can help the poor by bringing the richer people or the industrialists into our net to benefit the poor, through which we can eradicate the poverty in India. Thank you for the